வெல்கம் டு அன்னம் சமையலறை. இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 லவங்கம் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பட்டை போட்டுக்கோங்க. 2 ஸ்லைஸ்டு பண்ண வெங்காயத்தை போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் 2 டொமேட்டோ கட் பண்ணது போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி 2யும் போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எதுக்காக உப்பு போட்டிருக்கேன்னா தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் சைடில் எடுத்து வச்சுடுங்க. அடுத்ததாக இன்னொரு கடாய் வச்சுட்டு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. 3 லவங்கம் போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 கிலோ சிக்கன் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுனதும் வதக்கி விட்டுக்கோங்க. கறி அப்படியே வேகட்டும். வறுத்து வச்சுருக்க வெங்காய தக்காளியை மிக்சியில் போட்டு 1 டீஸ்பூன் சோம்பு பவுட்ரு போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு இந்த மாதிரி வரணும். அரைச்சி விழுதை கறியில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததும் தட்டு போட்டு மூடிடுங்க. 5 to 7 மினிட்ஸு சிம்மில் வச்சு அப்படியே குக் ஆகட்டும். மிக்சியில் 3 தேங்காய் பதை போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வச்சுக்கலை போட்டு அரைச்சிக்கோங்க. தட்டு திறந்ததும் எவ்வளோ நல்லா கறி குக்காக இருக்குது பாருங்கள். அரைச்ச தேங்காய் விழுதை அந்த சிக்கனில் ஊற்றிடுங்க. கலந்து விட்டுக்கோங்க. மூணு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும். கொதித்ததும் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அருமையான சிக்கன் குழம்பு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.